till I can't no more. I'm gonna take my horse to the old town road. I'm gonna ride till I can't no more. ஹே கைஸ், நான் உங்கள் ஃபேட்மேன் கிரிப்டோ தமிழ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, zetachain அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பற்றி தான். இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஆல்ரெடி நான் பேசி ஒரு வீடியோவே போட்டேன். அப்புறம் எதுக்கு மறுபடியும் இதே வீடியோ திருப்பி போடுறேன் அப்படின்னா, இந்த வீடியோட ஒரு அப்டேட் தான். ஏன் இந்த அப்டேட்டு நீங்கள் எதுக்கு சம்மந்தமே அப்டேட் பற்றி போடுறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். aptos பற்றி நம்ம ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருந்தோம். டெஸ்ட்நெட் ரிவார்டு எல்லாமே சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக டோக்கன் லான்ச் ஆகிற 1 month பிஃபோர் செப்டம்பர் 19 ஒரு NFT ஒன்று விடுறாங்க. அந்த NFT கிளைம் பண்ணவங்களுக்கு அக்டோபர் 19 அன்னைக்கு ஃப்ரீ காயின். எப்படி கரெக்டாக ஒரு மாதத்துக்கு பிஃபோர். ஸோ இதனால தான் நான் ப்ராஜெக்ட் வந்து ஃபாலோ வைங்கன்னு சொல்கிறது. நான் மறந்தாலும் நீங்கள் மறக்காதீங்க, உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எப்போவுமே யாரையும் ட்ரஸ்ட் பண்ணாமல் செல்ஃபாக யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒருத்தங்க அவனுக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர அவங்க வந்து எந்த விதத்துலையும் சுப்பீரியர் ஆக மாட்டாங்க, உயர்ந்தவங்க இல்லை, எல்லாம் சேம் தான். அதனால் நீங்கள் தான் ஃபாலோ வைக்கணும். என்னால் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண முடியாது, ஓகேவா? இந்த டைம் போஸ்ட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் டைம் சில ப்ராஜெக்ட்ஸ் அப்டேட் வரும், அது நீங்கள் தான் ஃபாலோ வைக்கணும். ஏன் அந்த அப்டேட்ஸ் பற்றி இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, சில டைம் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட்நெட் ரிவார்டு கொடுக்குறேன்னு வச்சுக்காங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபா ரிவார்டு கொடுக்க போகிறாங்க. இப்போ ஒவ்வொரு ஆளுக்கு 1,00,000 அப்போ 1 கோடின்னா 100 பேருக்கு தான் தர முடியும். இப்போது 1000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க டெஸ்ட்நெட்டுக்கு. அப்போ அந்த 900 பேரை இப்போ கழிச்சுடணும்ல. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த ரிவார்டு கொடுக்க போகிற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீக்ரெட்டாக ஒரு போஸ்ட் ஒன்று போடுறது, சைலண்ட்டாக. அதை பற்றி யாருக்கும் தெரியாது, நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சீக்ரெட்டாக எங்கேயாச்சும் ஒரு ஒளிச்சு வைக்கிறது, அந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அதை யார் கிளைம் பண்ணுறாங்களோ இல்லை அதை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ரிவார்டு. இது எதுக்கு அப்படின்னா, நிறைய கூட்டம் சேர்ந்துருச்சா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, ஓகேவா? அந்த மாதிரி தான் இந்த zetachainன்னு ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதனால் நானே மறந்தாலும் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ஃபாலோஅப்பில் வைங்க. தினமும் போயிட்டு இந்த ட்விட்டரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ஒரு நாள் விட்டால் கூட அந்த ஒரு நாள் உங்களுக்கு முக்கியமான விஷயம் போயிடும், ஓகேவா? ஏன்னா காசு சும்மா வரதில்லைல்ல. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்வாப் பண்ண போகிறோம். அந்த ஸ்வாப் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டாஸ்க் வச்சு பண்ண போகிறோம். என்ன டாஸ்க்கு அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம், ஓகேங்களா? முதல்ல உங்களுக்கு தேவையானது முடிஞ்ச அளவு கம்ப்யூட்டரில் பண்ணுங்கள், இல்லையா மொபைலில் கிவி ப்ரௌசரில் பண்ணுங்கள், ஓகேவா? முதல்ல மெட்டாமாஸ்க் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முதல்ல லான்ச் டெஸ்ட்நெட் ஆப் கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி என்னோடய வாலெட் வந்து கனெக்ட் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் கொடுக்குறேன். என் வாலெட் வந்து கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ உங்கள் கண்ணு மட்டும் முதல்ல இப்போ தான் பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ என் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணுறேன். அதுவே ஸ்விட்ச் நெட்வொர்க் கேட்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் வாலெட்டை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் வேலையாக ஸ்வாப் பண்ண போகக்கூடாது. முதல்ல லீடர் போர்ட்ஸ்க்கு போயிட்டு உங்களை ட்விட்டரை கனெக்ட் பண்ணுங்கள். அதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை வாலெட்னு உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்சிருங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இங்கே இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பேக் வந்துட்டு கெட் ஜீட்டா அதுக்கு வாங்க. வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கும், ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு வந்து சேரும் டோக்கன். பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் போட்டு தட்டுனாலாம் வராது. ஒரு நாளைக்கு ஒரு முறை தான். அப்படி ஒரு முறை பண்ணி உங்களுக்கு ரிவார்டு வரல, ரிவார்டு மீன்ஸ் உங்களுக்கு அந்த டோக்கன்ஸ் வந்து சேரலை அப்படின்னா, அப்போ வேணால் நீங்கள் டிஸ்கார்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் பண்ணிவிட்டு ஒரு ரீலோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிடும் 24 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஓகே, இப்போ இதை கிளைம் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், 2 லிங்க்கு. guild.xyz/zetachain ஒன்று கொடுத்துருப்பேன், ரைட்டா? ரெண்டாவது ஆம்னிச்செயின், இது இல்லைங்க, மிஷன் பிரிங் ஜீட்டா ஹோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு லிங்க், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க. இந்த மிஷன் 0 அப்படின்னு மிஷன் பிரிங் ஜீட்டான்னு இருக்கா, இந்த பேஜ் இருக்க எல்லா NFT கிளைம் பண்ணணும். எதுக்கு இந்த எல்லா NFT கிளைம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். இது ஜீட்டா சப்போர்ட்டர் NFT. இது எத்தனை பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 92,775, ஓகேவா? 92,775 பேர். அப்படியே நான் பேக் வரேன். இப்போ ரெண்டாவதாக ஒரு NFT விட்டுருக்காங்க. இந்த NFT 22,000. அடுத்து மூணாவதாக விடும் போது இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இல்லை கம்மியாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி 9 வர வரைக்கும் யாரும் ஃபாலோஅப்பில் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு NFT லான்ச் டேட் தள்ளி இருக்குது. எல்லாம் இருக்க பிஸியில் மறந்துடுவாங்க, ரைட்டா? இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா,
2023ல தான் லான்ச்சே போட்டிருக்காங்க. ரைட்டா? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாரி என்டர் ஜீட்டா லேப்ஸ் அப்புறம் சொல்லிட்டு இந்த மாரி ஒரு டாஸ்க் அவங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எப்போ கிளைம் பண்ண முடியும்னா, இந்த மாரி டேட் இன்னும் அவங்க சொல்லல. டேட் இன்னும் அவங்க சொல்லல. ஓகேவா? ஸோ, அப்ப கணக்குப்படி பார்த்தா இவங்க என்ன பண்றாங்க, டேட் திடுதிப்புன்னு லான்ச் பண்றாங்க. ஓகேவா? அதனால தான் நீங்க தினம் இத போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றது. எப்ப கிளைம் அவைலபிளா இருக்கோ, அப்போ குயிக்கா போய் கிளைம் பண்ணிருங்க. கண்டிப்பா இந்த 9 என்எஃப்டி வரும். 9யும் கிளைம் பண்ணுங்க. நீங்க தான் ஃபாலோ அப் வச்சு கிளைம் பண்ணணும். ஓகேவா? சரி. இந்த முதல் என்எஃப்டி கிளைம் பண்ற டாஸ்க் என்னன்னா, அது நீங்க தான் பண்ணணும். ஹவ் டூ பார்ட்டிசிபேட்ல போயிட்டு அதில இருக்கும். உட்காந்து பொறுமையா பாருங்க. டிஸ்கார்ட்ல வெரிஃபை வாங்கணும். அப்போ டிஸ்கார்ட் லிங்க்குள்ள போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க ட்விட்டர்ல ஃபாலோவர்ஸ் என்ன டாஸ்க் இருக்கோ அது பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இத பண்ணிட்டேன். ஓகேவா? ஜீட்டா சப்போர்ட்டர் நான் ரொம்ப நாள் முன்னாடி லாஸ்ட் வீடியோ போடும்போது பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப என்ன பண்றேன் 2வது என்எஃப்டிக்கு வரேன். ஆம்னி செயின். இதுக்கு என்ன அப்டின்னா, இங்க போட்டிருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு டாஸ்க் போட்டிருப்பான். இந்த மாரி ஒரு டாஸ்க் ஜீட்டா ஆம்னி செயின் ஸ்வாப் யூசர் அப்டின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிள். அப்படியே மேல இங்க வந்தீங்கன்னா, படிச்சு பார்த்தா தெரியும். என்டர் ஜீட்டா லேப்ஸ் இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணணும்னா, ஜீட்டா அப்படிங்கிற காயின ஸ்வாப் பண்ணணும். ரைட்டா? பாலிகன் மும்பை நெட்வொர்க்லேருந்து பிஎஸ்சி நெட்வொர்க்கு யூஎஸ்டிடியா ஸ்வாப் பண்ணணும்னு கேட்டிருக்கான். ரொம்ப சிம்பிள். என்ன பண்றேன், ஸ்வாப்புக்கு வரேன். இந்த இடத்துல போயிட்டு பாலிகன் அவன் சொன்னான் பாலிகன். இந்த இடத்துல என்ன காயினு? ஜீட்டா காயினு. என்னவா மாத்த சொன்னான்? பிஎஸ்சி நெட்வொர்க்கு போட சொன்னான். என்ன டோக்கன்? யூஎஸ்டிடி. வேலை முடிஞ்சுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், 2 காயின் போட்டு அத நான் யூஎஸ்டிடியா மாத்துறேன். இவ்வளோதான். என்ன பண்றோம் அப்டின்னா, அவன் குடுத்துருக்க டாஸ்க்க பொறுமையா படிச்சு பண்றோம். அது பொறுமையா படிச்சு பார்த்தாலே நமக்கு புரியும். ஓகேவா? 2வது மேக் ஷூர் யூ கெட் யூர் ஜீட்டா யூசர் டிஸ்கார்ட் ரோல் அண்ட் ஜீட்டா செயின் கில்டுன்னு இருக்கும். இது என்ன அப்டின்னா, இந்த இந்த டாஸ்க் 3 டாஸ்க் பண்ணிட்டு இந்த என்எஃப்டி வாங்கிருங்க. ரைட்டா? என்எஃப்டி வாங்குனதுக்கப்புறம் ஜீட்டா செயின் இந்த கில்டுன்னு சொல்லிட்டு லிங்க் குடுத்துருப்பேன். அதுக்குள்ள வந்தீங்கன்னா, ஒவ்வொரு இதையும் கனெக்ட் பண்ணி யூ ஹேவ் ஆக்சஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்டின்னா, ஜீட்டா சப்போர்ட்டருக்கான என்எஃப்டி. ஜீட்டா யூசருக்கான என்எஃப்டி. ஜீட்டா யூசருக்கான என்எஃப்டி என்னன்னா, அந்த என்எஃப்டி கீழயே போட்டிருப்பான். இந்த இந்த கில்டையும் அப்புறம் இந்த இடத்துல இன்னொன்னு இருந்திருக்கும். ஓகேங்களா? அது பேர் என்ன அப்டின்னா, இந்த மிஷன் பிரிங்ஸ் ஜீட்டா. இது 2த்தையும் தினமும் ஃபாலோ பண்ணுங்க. இது அப்புறம் உங்களோட ட்விட்டர். ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு அப்டேட் குடுப்பான். பார்த்தீங்கன்னா, 22 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ, அதனால தான் நான் சொல்றேன். இப்ப என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த என்எஃப்டி கிளைம் பண்ண சொல்றான். இந்த லிங்க் அழுத்துனா அத கிளைம் பண்ணிட்டேன். அதனால இன்னைக்கு யூ ஹேவ் ஆக்சஸ் அப்படின்னு காமிக்குது. அடுத்த அப்டேட் வரும்போது இங்க இன்னொன்னு காமிக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி இத்தன பேர் கிளைம் பண்ணிட்டாங்க. ஸோ, உடனடியா போய் கிளைம் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இப்போ ஆப்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, என் டெலிகிராம்ல வந்து கேளுங்க. ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வீடியோ தந்திருக்கேன். அந்த வீடியோல போய் செக் பண்ணலாம். கீழ எல்லாத்துக்கும் நானே லிங்க் குடுத்துருப்பேன். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நான் லிங்க் குடுத்துருப்பேன். சரி, எல்லாமே நான் இப்போ ப்ராப்பரா சொல்லியாச்சு. லிங்க் குடுத்துருப்பேன். அந்த லிங்க்ல போங்க. ஸ்வாப் பண்ணுங்க. ஸ்வாப் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல போய் கனெக்ட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு, கெட் ஜீட்டா குடுங்க. ஜீட்டா குடுத்ததுக்கப்புறம் ஸ்வாப்புக்கு போறோம். ஒவ்வொரு டெஸ்ட்நெட் உடைய நெட்வொர்க்ல போயிட்டு, ஃபாசெட்ல போயிட்டு கிளைம் பண்ணணும். பிஎஸ்சினா பிஎஸ்சிக்கான ஃபாசெட்டு, ஜியோர்லி எத்தீரியம்னா அதுக்கான ஃபாசெட்டு, கிளேட்டியன் பாவோபாப்னா அதுக்கான ஃபாசெட்டு. ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு ஃபாசெட்ல போயிட்டு நீங்க தான் டோக்கன் கிளைம் பண்ணணும். ஓகேங்களா? கிளைம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு என்ன ஸ்வாப்போ ஸ்வாப் பண்ணுங்க. தினமும் ஒரு ஸ்வாப் பண்ணுங்க. ஏன் அப்டின்னா, இந்த இத டாஸ்க் குடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அவங்களே ஒரு டாஸ்க் குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு உங்க லிங்க் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி, உங்க லிங்க் மூலியமா வந்தா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இல்லன்னா அவங்களே குடுத்துருப்பாங்க டாஸ்க் இந்த மாரி. இந்த இடத்துல இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டாஸ்க் குடுத்துருப்பாங்க. 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நீங்க பண்ண முடியும். அந்த மாரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டாஸ்க் ஒண்ணு குடுப்பாங்க. ஓகேங்களா? முக்கியமான விஷயம் தினம் ஒரு ஸ்வாப் பண்ணுங்க. தினமும் ஒரு ஸ்வாப். தினம் ஒரு ஸ்வாப்புக்கு 500 1000 பாயிண்ட் தராங்கன்னு நெனைக்கிறேன். அது எனக்கு கரெக்ட்டா தெரியல. தினம் ஒரு ஸ்வாப் ஒண்ணு பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள். ஜீட்டா செயினுக்குள்ள போங்க. கனெக்ட் பண்ணுங்க. ஸ்வாப் பண்ணுங்க. பண்ணியாச்சா? அடுத்து இதுக்குள்ள வாங்க. முதல்ல அந்த கில்டுக்குள்ள வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு, ஏதாச்சும் என்எஃப்டி இருக்கான்னு பாருங்க. ஜீட்டா சப்போர்ட்டர் என்எஃப்டி இருக்கு. ஜீட்டா யூசர் என்எஃப்டி இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அத கிளிக் பண்ணுங்க. அந்த பர்ட்டிகுலர் என்எஃப்டி அழுத்துனீங்கன்னா, அவனே ஒரு டாஸ்க் குடுத்துருப்பான். என்ன டாஸ்க்ன்னு இந்த இடத்துல. அந்த டாஸ்க்க பண்ணுங்க. பண்ணிட்டு கிளைம் பண்ணுங்க. உடனே இங்க ஆக்சஸ் காமிக்காது. கொஞ்சம் பொறுமையா தான் காமிக்கும். 2, 3 டைம் ரீலோட் பண்ணுங்க. ஓகேவா? பண்ணா கண்டிப்பா காமிக்கும். ஸோ இதே மாரி 2023 வரைக்கும் இந்த டாஸ்க் போகும்ன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல. எப்ப இத லான்ச் பண்ணுவாங்கன்னு. சொல்லுவான். திடுதிப்புன்னு குயிக்கா கூட லான்ச் பண்ணுவாங்க. அதனால தினம் ஃபாலோ வச்சுட்டு இந்த 9 என்எஃப்டி கிளைம் பண்ணுங்க. அப்பதான் 9 என்எஃப்டி கிளைம் பண்றோம் அப்டின்னா, நம்ம டாஸ்க்க பார்த்தாலே தெரியும். யூஎஸ்டிடி ஸ்வாப்பு, கிளே ஸ்வாப்பு அதிலயே நமக்கு தெரியுது.
எல்லா ஸ்வாப்பும் பண்ணியிருக்கான், எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணியிருக்காங்கிற ஆதாரம் தான் இது அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஏர்ட்ராப் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஸ்வாப்ல டவுட் வரும், எரர் வரும். எனக்கு நெறைய எரர் வந்துச்சு. அப்படி எரர் வரவங்களுக்கு டெலிகிராமில் வாங்க. நான் இப்போது தீபாவளிலாம் முடிஞ்சுச்சு. இப்போது இதில் தான் டெலிகிராமில் தான் இருக்கேன். அந்த டிஸ்கஷன் குரூப்பில் வந்து உங்கள் டவுட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நான் அந்த இடத்துல வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? மறக்காமல் நம்மளோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் இருக்கக்கூடிய ட்விட்டர், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஃபாலோ கொடுத்துக்கோங்க. முக்கியமாக டெஸ்ட்நெட் லிங்க் எங்கேயும் போக வேணாம். கசன்னு நான் ஒன் பை ஒன்னாக டெஸ்ட்நெட்டுக்கான லிங்க் கொடுத்துட்றேன். ஓகேவா? அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டெஸ்ட்நெட்டுக்கான லிங்க் இருக்குது. அது அப்படியே அங்கேயே நான் தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். டெஸ்ட்நெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.